வணக்கம். வின் செய்திகளுக்காக நான் சுதர்சன் செல்வராஜ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஐந்தாம் கட்ட தேர்தல் நடைபெறும் 49 மக்களவைத் தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு. பதற்றமே அங்கன்வாடி மையத்தை குடிகாரர்களின் கூடாரமாக்கி ரீல்ஸ் எடுக்கப்பட்ட சம்பவம். திமுக ஊராட்சி ஒன்றிய குழு தலைவரின் மகன் நடவடிக்கையால் பொதுமக்கள் அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகள். ஐந்தாம் கட்ட தேர்தல் நடைபெறும் 49 மக்களவைத் தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதன்படி கடந்த ஏப்ரல் 19, 26, மே 7, 13 ஆகிய தேதிகளில் 4 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஐந்தாம் கட்டமாக நாளை 49 மக்களவைத் தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. இதன்படி உத்தரப்பிரதேசத்தில் 14, மகாராஷ்டிராவில் 13, மேற்கு வங்கத்தில் 7, பீகாரில் 5, ஒடிசாவில் 5, ஜார்க்கண்டில் 3, ஜம்மு காஷ்மீரில் 1, லடாக்கில் 1 ஆகிய தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஐந்தாம் கட்ட தேர்தலில் மொத்தம் 695 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். ஐந்தாம் கட்ட தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, அமேதி தொகுதியில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி, லக்னோ தொகுதியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மும்பை வடக்கு தொகுதியில் பாஜக சார்பில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் போட்டியிடுகிறார். ஐந்தாம் கட்ட தேர்தல் நடைபெறும் 49 மக்களவைத் தொகுதிகளில் நேற்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைந்தது. இறுதிக்கட்ட பரப்புரையில் பிரதமர் மோடி உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் மாநில காவல்துறையினருடன் இணைந்து துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பதற்றமான வாக்குச்சாவடிகள் அடையாளம் காணப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ராணுவத்தையும் ராணுவ வீரர்களையும் காட்டிக் கொடுத்த வரலாறு காங்கிரசுக்கு உண்டு என்று பிரதமர் நரேந்திர மோடி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, ஜூன் 4ஆம் தேதி இன்னும் 17 நாட்கள் மட்டுமே உள்ளதாகவும் 4 கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் நாட்டுக்கு எதிராக பல்வேறு தந்திரங்களை கையாண்டார்கள் எனவும் தெரிவித்தார். ஆனால் அவர்களை தேர்தல் களத்தில் மக்களே தோற்கடித்துள்ளனர் எனவும் 70 ஆண்டுகளாக இந்தியாவை துன்புறுத்தி கையில் வெடிகுண்டு வைத்திருந்த பாகிஸ்தான் இன்று பிச்சை கிண்ணத்தை கையில் ஏந்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பலமான அரசு இருக்கும்போது எதிரி இப்படித்தான் நடுங்குவான் என்ற பிரதமர் மோடி சட்டப்பிரிவு 370 எனும் சுவரை இடித்ததை அடுத்து ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். ராணுவத்தையும் ராணுவ வீரர்களையும் காட்டிக் கொடுத்த வரலாறு காங்கிரசுக்கு உண்டு எனவும் நாட்டின் முதல் ஊழலை காங்கிரஸ் இந்திய ராணுவத்தில்தான் செய்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வளர்ந்த இந்தியாவுக்கு ஏழைகள், இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் எனும் 4 தூண்கள் உள்ளதாகவும் இந்தியா வலுப்பெறுவதற்காக அவர்களை பலப்படுத்தும் பணியை செய்து வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர் சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட வழக்கில் டெல்லி முதலமைச்சரின் உதவியாளர் பிபவ் குமாரை போலீசார் கைது செய்துள்ளனர். டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் கடந்த 11ஆம் தேதி இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. இதனையடுத்து வீடு திரும்பிய அவரை சந்திப்பதற்காக கடந்த 13ஆம் தேதி ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் சுவாதி மாலிவால் முதலமைச்சரின் வீட்டிற்கு வருகை தந்தார். அப்போது தன்னை முதலமைச்சரின் தனி உதவியாளர் பிபவ் குமார் கன்னத்தில் அறைந்தும் காலால் உதைத்தும் தாக்கியதாக அவர் டெல்லி போலீசாரை அழைத்து புகார் தெரிவித்தார். இருப்பினும் அவர் காவல் நிலையத்தில் புகார் எதுவும் அளிக்காமல் இருந்ததால் இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு பிபவ் குமாருக்கு அம்மாநில மகளிர் ஆணையம் சம்மன் அனுப்பியிருந்தது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக சுவாதி மாலிவாலும் டெல்லி காவல்துறையில் புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த டெல்லி போலீசார் பிபவ் குமாரை இன்று அதிரடியாக கைது செய்தனர். இந்த சம்பவம் டெல்லி மாநில அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குற்றால அருவிகளில் வெள்ளம் காரணமாக ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க அருவிகளை வனத்துறையினரிடம் ஒப்படைக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றால அருவிகள் உலக புகழ் பெற்றதாகும். குற்றால அருவிகளின் எழிலை கண்டுகளிக்கவும் அதில் குளித்து மகிழவும் தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். குறிப்பாக மழைக்காலங்களில்
இந்த அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் என்பதால் இதில் குளித்து மகிழ்வதற்காக ஏராளமானோர் வருகை தருகின்றனர். கடந்த 3 மாத காலத்திற்கும் மேலாக மழை இன்றி காணப்பட்டதால் அருவிகள் தண்ணீர் வரத்து இன்றி இருந்தது. இதனால் குளிப்பதற்காக வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். இதனிடையே கடந்த சில நாட்களாக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலம் அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. பழைய குற்றாலம் அருவி, குற்றால அருவி மற்றும் ஐந்தருவி ஆகிய அருவிகளில் பொதுமக்கள் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். இதனிடையே பழைய குற்றாலம் அருவியில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 17 வயது சிறுவன் உயிரிழந்ததை அடுத்து அருவிகளில் குளிக்க தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. அருவிகளில் 5 அருவி மற்றும் தற்போது வனத்துறையினரின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. நீர்வரத்து கண்காணிப்பு மற்றும் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் பிரதான அருவி மற்றும் பழைய அருவி ஆகிய 2 அருவிகளையும் வனத்துறையினர் வசம் ஒப்படைக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கல்லாறு அட்டர்லி ரயில் நிலையங்களுக்கு இடையே ரயில் தண்டவாளத்தில் பாறைகள் சரிந்து விழுந்ததை அடுத்து உதகை மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் உதகை இடையே யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற மலை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கல்லாறு அட்டர்லி ரயில் நிலையங்களுக்கு இடையே ரயில் தண்டவாளத்தின் மண் மற்றும் பாறைகள் சரிந்து விழுந்து சேதம் ஏற்பட்டுள்ள காரணத்தால் மலை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. தொடர் மழையின் காரணமாக சேதமடைந்த ரயில் தண்டவாளத்தை சீரமைக்கும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மலை ரயிலில் ஊட்டி செல்ல உற்சாகத்துடன் காத்திருந்த சுற்றுலா பயணிகள் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டதால் ஏமாற்றமடைந்தனர். ஏற்காடு கோடை விழா மலர் கண்காட்சி 22ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தை அடுத்துள்ள ஏற்காடு கோடை வாழிடம் ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுகிறது. இங்கு ஆண்டுதோறும் கோடை காலத்தில் கோடை விழா மலர் கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம். இதன்படி நிகழாண்டில் ஏற்காடு கோடை விழா மலர் கண்காட்சி வரும் 22ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு நடைபெறும் என்று சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி அறிவித்துள்ளார். தமிழகத்தில் ஊட்டி, கொடைக்கானல் ஆகிய இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் வருவதற்கு இ-பாஸ் நடைமுறை அமலில் உள்ளது. எனவே இந்த நடைமுறை சிக்கல் இல்லாத ஏற்காடு சுற்றுலா தலத்திற்கு ஏற்கனவே சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. தற்போது ஏற்காடு கோடை விழா மலர் கண்காட்சியும் அறிவிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் வருகை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோடை விழாவின் போது ஏற்காடு அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, தாவரவியல் பூங்கா, ரோஜா தோட்டம் ஆகிய இடங்களில் மலர்களால் ஆன சிற்பங்கள் காட்சிக்கு வைக்கப்பட உள்ளது. மேலும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நாள்தோறும் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் நாய்கள் கண்காட்சி, ஏற்காடு ஏரியில் சுற்றுலா பயணிகளுக்கான படகு போட்டி, ஆரோக்கியமான குழந்தைகள் போட்டி, ஏற்காடு வரலாறு குறித்த புகைப்பட கண்காட்சி என கோடை விழாவில் ஒவ்வொரு நாளும் விதவிதமான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. வேலூர் அருகே திமுக ஒன்றிய குழு தலைவரின் மகன் அங்கன்வாடி மையத்தை குடிகாரர்களின் கூடாரமாக்கி ரீல்ஸ் எடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் சத்துவாச்சாரியை அடுத்து அலுமேலுமங்காபுரம் பகுதியில் வெங்கடாபுரம் பகுதியில் குழந்தைகளுக்கான அரசின் அங்கன்வாடி மையம் இயங்கி வருகிறது. இந்த மையத்தில் சில நாட்களுக்கு முன்பு அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் குடிகாரர்களின் கூடாரமாக மாற்றி பார் போல் செட்டப் செய்து மது குடிப்பது, புகைப்பிடிப்பது, ரவுடிகளோடு கும்மாளம் அடிப்பது போன்ற காட்சிகளை எடுத்து அதனை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர். அது தற்போது பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அரசுக்கு சொந்தமான அங்கன்வாடி மையத்தில் இந்த சமூக விரோத செயலில் ஈடுபட்டது வேலூர் திமுக ஒன்றிய செயலாளர் ஞானசேகரனின் மகன் சரண் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய தாயார் அமுதா ஞானசேகரன் வேலூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவராக இருந்து வருகிறார். ஏற்கனவே சரண் மதுபோதையில் ஓராண்டுக்கு முன் கடலூர் அருகே தனது காரை தானே தீயிட்டு கொளுத்தி அதை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் தற்போது குழந்தைகளின் அங்கன்வாடி மையத்தை சமூக விரோத செயல்களுக்கு பயன்படுத்தியிருப்பது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசுக்கு சொந்தமான இடத்தில் சமூக விரோத செயலில் ஈடுபட்ட திமுக பிரமுகர் மகன் சரண் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக வேலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் கார்த்திகேயன் அளித்த புகாரின் பேரில் சத்துவாச்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் சரண் காவல் நிலையத்தில் சரணடைந்ததாகவும் சமூக வலைதளத்தில் பதிவிடுவதற்காக காட்சிகள் எடுத்ததாக வாக்குமூலம் அளித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமை முதல் 3 நாட்கள் அதி கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்மேற்கு வங்கக்கடலில் வரும் 22ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும், இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 24ஆம் தேதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமை முதல் 3 நாட்கள் அதி கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அநேக இடங்களிலும், 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை பெரும்பாலான இடங்களிலும் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் தருமபுரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட வட உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. மேலும் 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகன மழைக்கும் வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு குமரி கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் கேரள, கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் அடுத்த 5 நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல. ஆத்தூர் அருகே ஆனைவாரி முட்டல் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் படகு பயணம் மேற்கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி அறிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்து கல்லாநத்தம் ஊராட்சிக்குட்பட்ட முட்டல் கிராமத்தின் கல்வராயன் மலை அடிவாரத்தில் ஆனைவாரி நீர்வீழ்ச்சி மற்றும் முட்டல் ஏரி அமைந்துள்ளது. வனத்துறையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த முட்டல் ஏரியில் படகு சவாரி செய்யவும், நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும், பொழுதுபோக்கு குடில் பூங்கா மற்றும் சிறுவர்கள் விளையாட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் பூங்காவில் இருந்து நீர்வீழ்ச்சிக்கு செல்ல தார் சாலை, காட்டெருமை, மான், யானை உள்ளிட்ட சிலைகள் கண்களை கவரும் வகையில் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஆத்தூர் மட்டுமின்றி கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், சேலம், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட பகுதியிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்தினருடன் விடுமுறை நாட்களில் ஆனைவாரி நீர்வீழ்ச்சிக்கு வருகை தந்து குளித்து உற்சாகமாக விடுமுறையை கொண்டாடுவர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக கோடை வெயிலின் தாக்கம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் குறைந்ததுடன் வறண்டு காணப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக கல்வராயன் மலை பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஆனைவாரி நீர்வீழ்ச்சிக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குளித்து மகிழ்ந்தனர். தற்போது ஆனைவாரி முட்டல் நீர்வீழ்ச்சிக்கு நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் பாதுகாப்பு கருதி மறு உத்தரவு வரும் வரை இந்நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும், ஏரியில் படகு பயணம் மேற்கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தெரிவித்துள்ளார். ரொம்ப ஹீட்டும் அதிகமா இருந்ததுனால சரி இங்க வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். செம்ம கிளைமேட்டு, நல்லா தண்ணி போட்டு நல்லா செம்மையா ஹாப்பிப்பா, ஜாலியா இருந்தாங்க பிள்ளைங்க எல்லாம், ஃபேமிலியில எல்லாருமே ஹாப்பி. நல்ல பிக்னிக் ஸ்பாட்டு, எல்லாரும் சூப்பரா இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க, எல்லாருமே வந்து தாராளமா என்ஜாய் பண்ணலாம். அருமையா இருக்கு, பாட்டு சூப்பரா இருக்கு. நல்ல இயற்கையா, எந்த ஒரு நாய்ஸ் அதிகமா இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையாவே இருக்கு. நல்லாவே இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுங்க, செம்மையா இருக்கு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்த பெண் உயிரிழந்ததால் மருத்துவமனையை முற்றுகையிட்டு பெண்ணின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மோட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் வேண்டாம்மாள். இவர் தைராய்டு நோய்க்காக ஆம்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த சில தினங்களாக சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை அவருக்கு தைராய்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. சிகிச்சை முடிந்த வேண்டாம்மாளின் உடல்நிலை மோசமானதால் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த அரசு மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த வேண்டாம்மாளின் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். ஜெயங்கொண்டத்தில் பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய பெண்ணை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவரது மனைவி சந்திரா. இவர் தனது வீட்டில் பெண்களை வைத்து விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி வருவதாக ஜெயங்கொண்டம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் போலீசார் சந்திரா வீட்டிற்கு சென்று சோதனை செய்தபோது அங்கு உடையார்பாளையம், சிதம்பரம், இளையூர் பகுதியைச் சேர்ந்த 3 பெண்களும் விபச்சாரத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து சந்திராவை கைது செய்து பாலியல் தொழிலில் ஈடுபட்ட 3 பெண்களையும் போலீஸ் நிலையத்தில் அழைத்து வந்து விசாரித்து இதுபோன்ற செயல்களில் இனிமேல் ஈடுபடக்கூடாது என எச்சரித்து அவரது குடும்பத்தினருடன் அனுப்பி வைத்தனர். மேலும் பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய சந்திரா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் சந்திராவிடமிருந்து 3100 ரொக்கமும், மதுபாட்டில்கள் உள்ளிட்டவைகள் போலீசார் பறிமுதல் செய்தனர். ஈரோட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளிகள் 2வரை பெருந்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை அடுத்த பணிக்கம்பாளையத்தில் இளைஞர் உட்பட 2 வேற்றுமொழியில் பேசிக்கொண்டு சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித் திரிந்த சகிதுல் இஸ்லாம் மற்றும் நஸ்முல் ஓசன் என்ற 2வரை பிடித்து விசாரித்ததில் 2வரும் கட்டிட வேலை செய்வதற்காக வங்கதேசத்தில் இருந்து வந்து பணிக்கம்பாளையத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக குடியிருந்து வந்ததும், இந்திய நாட்டின் ஆதார் அட்டையை போலியாக தயாரித்து பயன்படுத்தி வந்ததும் தெரியவந்தது. மேலும் காலாவதியான விசாவை வைத்துக் கொண்டு கடந்த 3 மாதங்களுக்கும் மேலாக பெருந்துறையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்ததும் தெரியவந்தது. சட்டவிரோதமாக தங்கியிருந்த குற்றத்திற்காக கைது செய்ததோடு வங்கதேச நாட்டின் தேசிய அடையாள அட்டை மற்றும் கைபேசி போலியாக தயார் செய்யப்பட்ட ஆதார் கார்டு, வங்காளதேச பாஸ்போர்ட், விசா உள்ளிட்டவைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். நெல்லை மாவட்டத்திற்கு தொடர்ந்து 3 நாட்கள் அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையிலிருந்து 90 பேர் கொண்ட பேரிடர் மீட்புக் குழு நெல்லை சென்றடைந்துள்ளது. தமிழகத்தில் கோடை மழை பல்வேறு பகுதிகளில் பெய்து வருகிறது. இந்த நிலையில் நெல்லை, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அதிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் நெல்லை மாவட்ட நிர்வாகம் மழை தொடர்பான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கனமழைக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய அனைத்து துறை அதிகாரிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சென்னையிலிருந்து நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் மழை பாதிப்புகளை கையாள்வதற்கு தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படை ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையில் 90 பேர் கொண்ட குழு நெல்லை வந்துள்ளது. இந்த குழுவில் நீச்சல் உள்ளிட்ட சிறப்பு பயிற்சி பெற்ற வல்லுநர்களும் இடம்பெற்றுள்ளனர். மேலும் ரப்பர் படகு, நீர்மூழ்கி மோட்டார், லைஃப் ஜாக்கெட், ஜெனரேட்டர்கள், பாம்பு பிடிக்கும் கருவிகள், முதலுதவி பொருட்கள், மரம் அறுக்கும் இயந்திரங்கள் உள்ளிட்ட அதிநவீன இயந்திரங்களும் கொண்டுவரப்பட்டுள்ளது. கடற்கரை பகுதியில் பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களை பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடாது என செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் ஊராட்சி மன்றம் சார்பில் கோவளம் கடற்கரை பகுதியில் தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் பங்கேற்று தூய்மைப்படுத்தும் பணியினை துவக்கி வைத்தார். கடற்கரை ஓர பகுதியில் உள்ள குப்பைகளை அகற்றியும் பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களை பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடாது என பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் நெகிழி உள்ளிட்ட பொருட்களை கடற்கரை ஓரங்களில் போடுவதால் கடலின் நிறம் மாறி மாசடைந்து உள்ளதாகவும், இயற்கையை காக்கும் வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் இருசக்கர வாகனத்தின் பூட்டை உடைத்து லாவகமாக திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி அகிலாண்டம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த பழனிக்குமார் என்பவர் நேற்று முன்தினம் இரவு அப்பகுதியில் தனது வீட்டின் முன்பு இருசக்கர வாகனத்தை விட்டுவிட்டு இரவு சென்று விட்டார். இந்த நிலையில் நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம கும்பல் பழனிக்குமாரின் இருசக்கர வாகனத்தின் பூட்டை நைசாக உடைத்து நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தை ஸ்டார்ட் செய்து கொண்டு சென்றால் சத்தம் கேட்டுவிடும் என எண்ணி பக்காவாக ஸ்கெட்ச் போட்ட திருடர்கள் அந்த இருசக்கர வாகனத்தை வீட்டிலிருந்து சிறிது தூரம் தள்ளி கொண்டு சென்று விட்டு பின்னர் அவர்கள் வந்த ஸ்கூட்டியில் டோ செய்து திருடப்பட்ட இருசக்கர வாகனத்தை கொண்டு சென்றனர். இது தொடர்பாக பழனிக்குமார் அளித்த புகாரின் பேரில் ஆழ்வார் திருநகரி போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள பல்வேறு இடங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வாணியம்பாடியில் துணிக்கடையில் ஆடை வாங்குவது போல் நடித்து கடையில் வைத்திருந்த செல்போனை திருடிச் சென்ற நபர் மீது துணிக்கடை உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் அமீன் நிகால் மாண்டியா. இவர் வாணியம்பாடி இக்பால் சாலையில் ரெடிமேட் துணிக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவரது கடைக்கு வந்த வாடிக்கையாளர் ஒருவர் ஆடை வாங்குவது போல் நடித்து கடையில் வைத்திருந்த செல்போனை திருடிச் சென்றுள்ளார். இதுகுறித்து
ஆமீர் நிவாஸ் மாண்டியா வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் இச்சம்பவம் குறித்து வாணியம்பாடி நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து செல்போனை திருடிச் சென்ற நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் எனவும் வங்கக்கடலில் 22ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் 22ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். இதனால் தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என எச்சரித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியின் 2வது நாளில் சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்ததால் களை இழந்து காணப்பட்டது. கொடைக்கானலில் 61வது மலர்கள் கண்காட்சி 17ஆம் தேதி தொடங்கியது. இதில் பல்வேறு விதமான மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் மலர்களால் ஆன மயில் உருவம், சேவல், வீடு உள்ளிட்ட பல்வேறு உருவங்களைக் கண்டு பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தோட்டக்கலைத்துறை சார்பில் 2500க்கும் மேற்பட்ட மலர் தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் வந்த சுற்றுலா பயணிகள் மாறிவரும் காலநிலையை அனுபவித்தும் வருகின்றனர். கோடை விழாவில் ஒரு பகுதியாக கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகின்றன. குடும்பத்துடன் வந்த சுற்றுலா பயணிகள் தங்களது சுற்றுலாவை அனுபவித்து மகிழ்ந்தனர். இருப்பினும் முதல் நாள் நடைபெற்ற மலர்கள் கண்காட்சியில் 5980 சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். இதன் மூலம் 3,70,000 வருவாய் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் நாளான நேற்று மலர்கள் கண்காட்சியில் எதிர்பார்த்ததை விட சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்ததால் களை இழந்து காணப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையம் அருகே எருதுவிடும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையம் அடுத்து தேவனந்தல் பகுதியில் தமிழர்களின் பாரம்பரியமான எருதுவிடும் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன. தொடர்ந்து வெற்றி பெற்ற காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். அமெரிக்காவில் புயலில் சிக்கி பச்சிளம் குழந்தை, தாய் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணம் ஹூஸ்டனில் இடி மின்னலுடன் சூறைக்காற்று வீசியதில் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று வீசியதில் கட்டிடங்களின் ஜன்னல்களும் கதவுகளும் சுக்குநூறாக உடைந்தன. பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. புயலில் சிக்கி பச்சிளம் குழந்தை, தாய் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னை அம்பத்தூர் அருகே போதை மாத்திரைகள் விற்பனை செய்து வந்த மாநகராட்சி தூய்மை பணியாளர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை அம்பத்தூர் மார்க்கெட் அருகே போதைப் பொருட்கள் விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் போலீசார் அங்கு தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மாநகராட்சியில் அம்பத்தூர் மண்டலத்தில் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளராக பணிபுரியும் பார்த்திபன் என்ற இளைஞரும் அவருடைய நண்பரான ரஞ்சித் என்பவரும் போதை மாத்திரைகள் விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 1140 போதை மாத்திரைகளையும் 20,000 ரொக்க பணம், ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடி கூழையாற்று பாலத்தில் மின்விளக்குகள் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கூழையாறு பாலம் உள்ளது. தினமும் இந்த பாலத்தை கடந்து ஏராளமான இருசக்கர வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் செல்கின்றன. மேலும் லால்குடி தொகுதியை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு மையப்பகுதியாக கூழையாறு பாலம் அமைந்துள்ளது. இங்கு மின்விளக்குகள் இல்லாத காரணத்தினால் இரவு நேரங்களில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கூழையாற்று பாலத்தில் மின்விளக்குகள் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே தொடர் தகராறு காரணமாக மகனை தந்தை அரிவாளால் சரமாரியாக தாக்கிய சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை கரிக்கான்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் முருகேசன், இவரது மகன் சதீஷ்குமார். இருவருக்கும் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இருவருக்கும் வாக்குவாதம் முற்றவே ஆத்திரமடைந்த முருகேசன் அரிவாளை எடுத்து மகனை வெட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் படுகாயமடைந்த சதீஷ்குமார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. செய்திகளின் அனைத்து பரிமாணங்களையும் முழுமையாக தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் வின் நியூஸ் தொலைக்காட்சியோடு. இது வின் நியூஸ், உங்களுக்காக உங்களுடன். வணக்கம்.